வச்சான் பாரு ரோகிணிக்கு அப்போ அடடடா வசமா சிக்கிட்டாங்க ரோகிணி. முத்து சும்மா விடுவானா? ஏன்டா டேய் எங்க அப்பா காசை எடுத்துட்டு போய் நீ ஓனர் ஆடுவியா? எங்க அப்பா தான்டா ஓனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொன்ன உடனே செத்து போச்சு வந்து மனோஜோட மூஞ்சி ரோகிணியோட மூஞ்சி செத்து போச்சு. முத்து வந்து ஒரு முடிவா சொல்லிட்டாரு, அப்பா இவன்கிட்ட வந்து அந்த கடையை ஒப்படைச்சோம் அப்படின்னா அந்த கடையை வந்து யார்ட்டாவது ஏமாந்து கொடுத்துருவான், தயவு செய்து நீ உட்காருப்பா, நீ உட்காந்தாதான்ப்பா அந்த கடை வந்து நல்லா ஓடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த சைடு விஜயாவுக்கு பக்கன்னு எரியுது, என்னடா இது நமக்கு வந்து சோதனை, நம்ம வந்துட்டு அவங்கள மட்டம் தந்துட்டான், இப்ப வந்து அவங்க வந்து நம்மளுக்கு மட்டம் தந்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மூஞ்சி செத்து போச்சு. மீனா வர கை கொட்டி சிரிச்சாங்களா, அதை பார்க்கும்போதுதான் ரோகிணிக்கு விஜயாவுக்கும் வந்து வயிறு எரியுது. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ரோகிணி போயிட்டு இந்த 27 லட்சம் ஒரு மேட்ரே இல்லை உங்க அப்பாவுக்கு, இவங்க அப்பா கிட்ட பேசி அந்த 27 லட்சத்தை எடுத்து நீ மூஞ்சில வீசிட்டு அந்த அந்த கடையை வந்து நீங்களே வந்து ஓனரா இருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாவம் வந்து நம்ம ரோகிணி அவங்களே என்னதான் பண்ணுவாங்க, எவ்வளவுதான் வந்து காசை வந்துட்டு பரட்டி கொடுப்பாங்க, அந்த சைடு வந்துட்டு அந்த ரவுடி பிடுங்குறாங்க, இந்த சைடு வந்து இவங்க வந்து பிடுங்குறாங்க. அதுக்கு உண்மையா சொல்லிட்டு போயிடலாம் அந்த பொண்ணு. ரோகிணி மறைச்சதுல இன்னும் 2 உண்மைதான் வந்து வெளியே வரல. அது வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது அப்படின்றதும் இவங்க அப்பா வந்து பணக்காரன் இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான் விஜயா அவ்வளவுதான் ஊதிட வேண்டியதான் அவங்களுக்கு. ஸோ விஜயா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதுக்கு வந்து மீனாவே பரவாயில்லையே அப்படின்னு வந்து ஒரு தாட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ வந்துட்டு மூக்கோடைய பொறுத்து ரோகிணிக்கு இல்லை விஜயாவுக்கு தான் வந்து மூக்கோடைய போகுது. சீக்கிரமே கூடிய அந்த எபிசோடு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இனிமே வந்துட்டு ரோகிணி தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஸோ ஒரு பக்கம் பார்க்கும்போது ரோகிணி பக்கத்துக்கு பாவமாகவும் இருக்கு, என்ன பண்றது, அவங்க அந்த பொண்ணு அந்த உண்மையை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மனோஜ் வந்து வேஸ்ட் ஏன் டம்மியாவே காட்டுறாங்க இந்த சீரியல் அவனை. உங்களுக்கு என்ன தோணுது இந்த சீரியலை பத்தி அப்படின்றத மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.